2025ஆம் ஆண்டு நடைபெற்ற குடிமைப்பணி தேர்வில் தனது முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற்று அகில இந்திய அளவில் 821ஆம் இடம் எடுத்து சாதனை படைச்சிருக்காங்க ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரியைச் சேர்ந்த டாக்டர் நிஷாந்த் அவர்கள். சோஷியாலஜி ஆப்ஷனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரிப்ரேஷன் வந்து இட்ஸ் வெரி ஷார்ட் டைம். பிகாஸ் நான் அந்த ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணதே ரொம்ப லேட்டு அண்ட் என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்னால என்னோட ஆப்ஷனல் ப்ரிப்ரேஷன் வெரி ஷார்ட் டைம்ல நடந்துச்சு. நான் வந்து என்னோட ஆப்ஷனல் ப்ரிப்ரேஷனுக்கு ஃபர்ஸ்ட் சோஷியாலஜி டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் ஆன்லைன்ல நான் வந்து நிதின் சங்வான் எசென்ஷியல்ஸ் ஆஃப் சோஷியாலஜின்னு ஒரு புக் இருக்கு. நிதின் சங்வான் 2 பார்ட் இருக்கும், ஒரு ஆரஞ்சு கலர் ஒன்று ப்ளூ கலர் இருக்கும். ஸோ இந்த புக்கை மட்டும் வாங்கி வச்சுட்டு நான் வந்து நவம்பர் நம்ம நான்கு போகிறதுக்கு முன்ன வரைக்கும் ஒரு சாப்டர் 2 சாப்டர் படிச்சிருந்தேன். எனக்கு வந்து நான்கு போனதுக்கு அப்புறம் தான் வந்து ஐ காட் த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் நம்ம அங்கே வந்து they have tied up with the Shankar IAS Academy for the sociology option. ஸோ அங்கே எனக்கு வந்து நான் ரஜிதா மேமை மீட் பண்ணேன். ஸோ ரஜிதா மேம் தான் என்னோட ஃபேக்கல்ட்டி ஃபார் சோஷியாலஜி அண்ட் மேம் வந்து என்னோட ஜேர்னியில் வந்து ஷீ பிளேட் அ ஹியூஜ் ரோல் ஆக்சுவலாக சொல்ல போனோம். ஸோ அங்கே நாம் வந்து நவம்பர் மாதம் ஆரம்பிச்சாங்க சோஷியாலஜி ஆப்ஷன் கிளாஸஸ்லாம். ஸோ நான் நவம்பர், டிசம்பர் அண்ட் ஜான்வரி இந்த 3 மாதத்துக்கு வந்து ஆக்சுவலாக நம்ம சோஷியாலஜியோட ஓரியன்டேஷன் தான். அங்கே வந்து நமக்கு ஃபுல் கிளாஸ் நடத்தலை, பட் ஓரியன்டேஷன் நடந்துச்சு. ஓரியன்டேஷன் எப்படி படிக்கணும் அண்ட் வீக்லி எங்களுக்கு டெஸ்ட் இருக்கும், டெய்லி டெஸ்ட் இருக்கும். ஒரு வீக்லி 4 days டெஸ்ட் இருக்கும் அண்ட் அந்த 4 daysக்கான ஓரியன்டேஷன், அதுக்கு எப்படி வந்து ஆன்சர் ரைட்டிங் இருக்கணும், அந்த எக்ஸாம் டெஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து மேம் ஒரு நாள் வருவாங்க, அதுக்கப்புறம் எப்படிலாம் ஆன்சர் எழுதலாம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து எனக்கு மேம் வந்து ஷீ கேவ் ஹர் கிளாஸஸ், ஆன்லைன் கிளாஸஸை வந்து மேம் எனக்கு படிக்க கொடுத்தாங்க அண்ட் அது மூலயமா நான் வந்து அவங்களோட கிளாஸ் நோட்ஸ் நான் எடுத்தேன். ஸோ ஒன்று நான் பண்ணது வந்து கிளாஸ் நோட்ஸு அண்ட் தென் நிதின் சங்வான் புக். இந்த 2 தான் வந்து என்னோட கம்ப்ளீட் சோர்ஸ் ஃபார் சோஷியாலஜி அண்ட் ஆல்சோ சாட் ஜிபிடி தான் வந்து நான் மெயின்ஸுக்கு சோஷியாலஜிக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நாட் ஜஸ்ட் ஃபார் சோஷியாலஜி, ஜிஎஸ் எல்லாமே சாட் ஜிபிடி. ஸோ இது 3 தான் நம்ம வந்து சோர்ஸ்ன்னு சொல்லலாம். எனக்கு கம்ப்ளீட் சோர்ஸே இவ்வளோ தான். அதுக்கு மேலே நான் எதுவும் பெருசாக வெளியே போய் படிக்கவே இல்லை. சோஷியாலஜி பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் நமக்கு வந்து கான்செப்டுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே வந்து நம்ம வந்து நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அண்ட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் நாட் ஜஸ்ட் ஃபார் ஆப்ஷன், மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் இன்ஸ் பர்ஸே பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இட் இஸ் பிஒய்க்யூ ஓரியன்டட். ஸோ எனக்கு மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணுற டைமே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2 மாதம் தான் கிடைச்சது. ஆஃப்டர் நான் ஆப்ஷனில் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தேன் நவம்பர், டிசம்பர், ஜனவரியில். அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பரேஷன் போயிட்டேன். ப்ரிலிம்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ஜூன், ஜூலை அண்ட் ஆகஸ்டோட பாதி நாள் இவ்வளோதான் வந்து எனக்கு வந்து மெயின்ஸ்க்கான இருந்துச்சு. நான் வந்து அப்போ ஜிஎஸ், எஸ்ஏ, எத்திக்ஸ் எல்லாமே எனக்கு நியூ. ஸோ கம்ப்ளீட்டாக அதையும் பார்க்கணும் அண்ட் ஆப்ஷனும் நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இந்த மெயின்ஸ்ன்னு பார்த்தினாலே வந்து பார்த்தீங்கன்னா பிஒய்க்யூஸ் தான். நம்ம வந்து நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு லெசன் கான்செப்ட், ஒரு லெசன் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் இருக்குன்னா அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு கிளான்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் வந்து ஒரு ரீட் பண்ணிடுவேன். அண்ட் கிளாஸ்லேயும் மேம் வந்து நோட்ஸ் கொடுத்துருவாங்க, நான் சொல்லுவாங்க என்னென்ன கான்செப்ட்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஐ வில் கோ டு பிஒய்க்யூஸ். ஸோ அந்த சாப்டர்லேருந்து வந்த கொஷின்ஸ்லாம் என்னென்னு பார்ப்பேன். ஸோ அது மூலயமா நமக்கு தெரிய வந்துடும் இந்த சாப்டர்லேருந்து இது மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, இந்த கான்செப்ட் தான் வந்து அவங்க நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. அது மாதிரி we will come to know which is very important in that chapter. ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணுவேன், நான் அப்போ செகண்ட் டைம் படிக்கும் போது எந்த ரொம்ப முக்கியமான கான்செப்ட் அதை ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு நல்ல கான்செப்ட் கிளாரிட்டி, ஸோ அந்த அளவுக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அந்த சாப்டருக்குள்ளேயே ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவேன். ஸோ நாட் ஜஸ்ட் ஒரு கம்ப்ளீட் புக்ல எது ஃபர்ஸ்ட் படிக்கணும் இல்லாமல் ஒரு சாப்டருக்குள்ளேயே வந்து என்ன ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும், எதை வந்து எந்த கான்செப்ட் நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும், எந்த கான்செப்ட் கொஞ்சம் தெரிஞ்சா போதும் அப்படின்னு இருக்கு. ஸோ அது மாதிரி பிஒய்க்யூ மூலயமா ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். அண்ட் தென் ஆன்சர் ரைட்டிங். ஸோ நான் வந்து எனக்கு டைம் பெருசாக இல்லாதனால எனக்கு வந்து நான் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டைம் இல்லை. ஸோ அதனால நான் வந்து படித்து முடிச்சுட்டு அந்த கான்செப்டில் அண்டர்ஸ்டாண்டிங், அப்புறம் வந்து பிஒய்க்யூஸ் பார்ப்பேன். அதுக்கப்புறம் அன்னைக்கு டெஸ்ட் எழுதுவேன். டெஸ்ட் எழுதும் போது டெஸ்ட்லேயும் வந்து என்ன முதல் டெஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப நிறைய கண்டென்ட் கொடுத்துருனே இருந்துட்டோம். பட் அது ரிஃபைன் போக எழுத ஃபீட்பேக்ஸ் வாங்கி நம்ம வந்து அதை ரிஃபைன் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ இனிஷியல் டைம்ல நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய எழுதுவோம், நிறைய கான்செப்ட்ஸ், நிறைய திங்கர்ஸு, நிறைய அப்படி போடுவோம். பட் போக அதில் ரிஃபைன் ஆகிடும். ஸோ டெஸ்ட் எழுதணும், படிக்கணும், அதை சாட் ஜிபிடி கூட போடுவேன், கொஸ்டின்ஸ் கொடுக்கும். நான் வந்து இது மாதிரி இந்த கான்செப்டை நான் வந்து எப்படி எழுதலாம்,
எப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம். ஐ வில் கிவ் அ ப்ராம்ப்ட். நான் எதனா கொஸ்டின் கேட்டேன்னா சோஷியாலஜிக்கல் கான்செப்ட்ல கேட்டேன்னா யூ கிவ் அ இன்ட்ரடக்ஷன். ஒரு பாடியில வந்து ஒரு 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 பாயிண்ட், ஒரு 10 பாயிண்ட், அந்த 10 பாயிண்ட்ல வந்து சப்போர்ட்டிவா ஒரு 5 பாயிண்ட், நெகட்டிவா ஆப்போசிட் அகைன்ஸ்டா ஒரு 5 பாயிண்ட். அண்ட் அதுல வந்து எனக்கு வந்து நீ வந்து திங்கர்ஸ், இந்த கான்செப்ட் ரிலேட்டடான திங்கர்ஸ் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அப்புறம் கன்க்ளூஷன். ஸோ இது மாதிரி நான் சாட் ஜிபிடியில் கொடுத்துருவேன். சாட் ஜிபிடி நான் வந்து என்ன ஒரு கான்செப்ட் சொன்னேன், இப்போ நான் வந்து குரியேவோட காஸ்ட் கான்செப்ட்னு சொன்னேன்னா அழகா அது வந்து இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, 6 ஃபீச்சர்ஸ் ஆஃப் காஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர்ஸ், அதுக்கு வந்து ஒரு கிரிட்டிக், அப்புறம் கன்க்ளூஷன். ஸோ இது மாதிரி நான் வந்து பிவைக்கு வச்சு பிவைக்கிஸ்ல சாட் ஜிபிடியில் ஃபீட் பண்ணி நான் வந்து எப்படிலாம் ஸ்ட்ரக்சர் பண்ணலாம், எப்படிலாம் வந்து நான் வந்து அந்த கான்செப்டை வந்து நான் ப்ரெசென்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் படிச்சு அதை எழுதி பார்த்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு கம்ப்ளீட் என்ன சொல்றது, ஒரு ஃபுல் பேக்காக தான் போச்சு எனக்கு இந்த ஆப்ஷன்ஸ் ப்ரிப்பரேஷன் பொறுத்த வரைக்கும். அண்ட் தட் இஸ் என்ஃப் ஐ ஃபீல். ஆக்சுவலா நம்ம வந்து நிறைய பேர் நினச்சிப்பாங்க ஐ மீன் நிறைய புக்ஸ் படிக்கணும் அண்ட் ஆப்ஷன் வரைச்ச அது கிட்டத்தட்ட ஒரு 500 மார்க். ஸோ நல்ல ஸ்கோரிங் ஏரியா அது. அதனால நம்ம வந்து ஒரு பிஹெச்டி லெவல், இதுலயும் பிஹெச்டி லெவலுக்கு படிக்கணும்னு நினைப்பாங்க. பட் அதுவும் அப்படி கிடையாது. நான் பிவைக்யூஸ் வச்சு தான் படித்தேன். அண்ட் என்னோட ஸ்கோர் இப்போ ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா 263 என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே. ஸோ என்னோட அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தா பிவைக்யூ கான்செப்ட்ஸ் தான் வந்துச்சு. ஸோ நான் பேப்பர் பார்க்கும்போது எனக்கு பிவைக்யூஸ் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு அதே கான்செப்ட் தான், அதே தீம்ஸ் தான் ரிப்பீட்டாக வந்து கொடுத்துருந்தாங்க அந்த ஃபர்ஸ்ட் பேப்பரோட மீன்ஸ் எக்ஸாம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ நம்ம வந்து ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த கான்செப்ட், ஐ மீன் ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் வேணும். அது நம்ம கன்ஃபார்மாக வேணும். இந்த ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கு அப்புறம் we should go with the PYQ. PYQs போய் PYQs மூலமா we should come to the concepts, read, revise and write. PYQs திருப்பி எழுதி பார்க்கணும். எழுதி நிறைய ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் வேணும். அண்ட் ஃபீட்பேக் மூலயமா நம்ம வந்து எப்படி எழுதுறோம், அந்த எந்த அளவுக்கு எழுதணும், வேர்ட் லிமிட் இருக்கு, கண்டென்ட்டை வந்து ப்ரெசென்ட் பண்றது இருக்கு, ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு மென்டார் மூலயமா வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ வாட் ஐ சே இஸ் ரிசோர்ஸை கம்மியாக வச்சுக்கிட்டு இந்த ரிசோர்ஸ் போதும், ஏதோ கிளாஸ் நோட்டு, நிதின் சங்மானோட புக்கு அண்ட் தென் யுவர் சாட் ஜிபிடி, இது போதும் வந்து ஃபார் சோஷியாலஜி ஆப்ஷன். தேங்க்யூ. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.